ஆர்பி சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் தெரிந்த ஊர்கள், தெரியாத பல செய்திகள், தெரிந்த செய்திகள், தெரியாத பல ஊர்கள், உண்மை சம்பவங்கள், அனுபவங்கள், இதை வச்சு வீடியோக்கள் போட்டு கொண்டுருக்கோம். நண்பர்கள் நிறைய பேர் வீடியோக்கள் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஏன்னா ஆர்பி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் எவ்வளோத்துக்கு நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணால் தான் என்னமே இருக்கக்கூடிய சின்ன யூடியூபர்ஸுக்கு ஒரு புத்துறவு, ஒரு உத்வேகத்தை இருக்கும். ஸோ மறக்காமல் ஆர்பி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அப்படிங்கிற கோரிக்கையை வச்சுட்டு வீடியோக்குள்ளே போகிறேன். இதை பேசுகிறதுனால நம்ம எந்த ஒரு டிஸ்க்ளைமரும் சொல்கிறேன், எந்த ஒரு நிறுவனத்துக்கோ எந்த ஒரு தனி மனிதருக்கோ அச்சுறுத்த விதமாகவோ இல்லை தனிமனித தாக்குதலையோ இல்லை வேறு எந்த விதமான இதுலையும் நம்ம ஈடுபடலை அப்படின்னு சொல்லிட்டு போகிறேன். திருப்பி சொல்கிறேன், டிஸ்க்ளைமர் தான் சொல்லிடுறேன். இந்த விஷயத்தை பேசுகிறதுனால நம்ம யாருக்கும் எதிரானவும் கிடையாது. நாட்டில் என்ன நடந்துகிட்டு இருக்கோ அந்த விஷயத்தை எடுத்து பேசுகிறோம். அப்படி ஒரு சம்பவம் தான் என் வாழ்க்கையில் நடந்த சம்பவம். முதல் முறையாக பார்க்கக்கூடியது பார்த்திங்கன்னா வாகனத்துக்கான காப்பீடு. இரண்டாவது பார்த்துக்கக்கூடிய இது பார்த்திங்கன்னா உடல்நல சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை மாற்றிட்டு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையை பற்றி பார்க்க போகிறோம். முதல்ல வாகனத்தை பற்றி பார்த்துருவோம். அடுத்த எபிசோடில் நம்ம ஹெல்த்துக்கான, அதாவது உடல்நலம் சார்ந்த பிரச்சனைகளை பற்றி அடுத்த இதில் போட போகிறோம். அடுத்த இந்த வீடியோட தொடர்ச்சியாக அடுத்த வீடியோவில் போடுறோம். முதல்ல வாகனம் சம்மந்தப்பட்ட ஒரு காப்பீடு. சரி, நம்மகிட்ட அத்தியாவசிய தேவைகள்னு பார்த்திங்கன்னா, ஒரு வீட்டில் சைக்கிள் இருக்கோ இல்லையா, இருசக்கர மிதிவண்டி வாகனம் இருக்கோ இல்லையா, இருசக்கர வாகனம் கண்டிப்பாக இருக்கும். மேலும் இது அடுத்த கட்டத்துக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக 4 சக்கர வாகனங்கள் இருக்கும். இது எல்லாருக்கும் ஒரு அடிப்படை தேவை வந்துடுச்சு. எப்போ ஒரு கட்டத்தில் மிதிவண்டி இருந்த இடத்துல இன்றைக்கி இருசக்கர வாகனமும் ஓரளவுக்கு வசதியோடு இருக்கக்கூடிய ஆட்கள் ஓரளவுக்கு செட்டான இருக்கக்கூடிய, அதாவது ஒரு அளவுக்கு வாழ்க்கையில் ஒரு பிடிமானமான இருக்கக்கூடிய இடத்துல பார்த்திங்கன்னா 4 சக்கர வாகனங்கள் இருக்கும். சரி, இதை எதுக்கு இந்த விஷயத்தை எப்படி பேசுகிறேன்னா, இருசக்கர வாகனமோ இல்லை 4 சக்கர வாகனமோ உங்களுடைய அருகாமையில் இருக்கக்கூடிய எந்த ஒரு நிறுவனமாக இருக்கட்டும், அந்த நிறுவனத்தினுடைய ஷோரூம் வாங்க, அதாவது அவுட்லெட், அதாவது அந்த நிறுவனத்தினுடைய அந்த ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய இதை வந்து அதாவது அங்கீகரிக்கப்பட்ட விற்பனையாளர் இருப்பாங்க. அந்த விற்பனையாளர் வச்சிருக்கக்கூடிய ஒரு அங்காடி கூட சொல்லலாம், வாகன அங்காடி. அது வந்து தமிழில் வாகன அங்காடி, இங்கிலீஷில் ஆங்கிலத்தை பார்த்திங்கன்னா ஷோரூம் வாங்க. இந்த ஷோரூமில் நீ வண்டி எடுக்கும் போதே ஃபஸ்ட்டு அவங்க போடக்கூடியது பார்த்திங்கன்னா வண்டிக்கான விபத்து காப்பீடு கண்டிப்பாக எடுத்திருப்பாங்க. வண்டிக்கான விபத்து காப்பீடுன்னு சொன்னால் யார் வண்டியோட வண்டியோட எந்த பொருள், அதாவது இருசக்கர வாகனமாகட்டும் 4 சக்கர வாகனமாகட்டும் இல்லை பேருந்துகள், மகிழுந்து மற்றும் சிற்றுந்து, சரக்குந்து, எந்த வாகனமாக இருக்கட்டும், அதை ஒரு ஷோரூம்லேருந்து ஒரு அங்காடியிலேருந்து இறக்கும் போதே ஒரு பார்த்துட்டு அதை வந்து ஒரு பணம் கட்டணும். அதாவது இந்த பணத்துக்கு அதை வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து போடும்போது போயிட்டு விசாரிச்சுட்டு, இந்த வாகனத்தை எடுக்க போகிறேன், இந்தமாரி நான் வாகனமோ இல்லை சம்மந்தம் ஏதோ ஒன்று எக்ஸ்ஆர் ஏதோ ஒன்று எடுக்க போகிறேன்னு சொல்லிவிட்டு அதுக்கான இதை வந்து நீங்கள் வந்து கேட்பீங்க அங்கீகரிக்கப்பட்ட விற்பனையாளர்கிட்ட. அந்த விற்பனையாளர் என்ன பண்ணுவார், உங்களுக்கு எல்லாத்தையும் இந்த வண்டியை பற்றி, அந்த வண்டியோ இல்லை அந்த சம்மந்தப்பட்ட ஒரு இதை பற்றி பேசிட்டு அதற்கான ஒரு தோராய மதிப்பு, அந்த வாகனத்துக்கான தோராய மதிப்பு சொல்லுவார். சொன்னதுக்கப்புறமா சரி சார், நாங்கள் வந்து நீங்கள் எந்த மாரி போகிறீங்க, ஒன்று கடன் வசதியில் போகிறீங்களா இல்லை மொத்தமாக பணம் கொடுத்து எடுக்கிறீங்களா அப்படிங்கிறப்பாரு. இப்போ இருக்கக்கூடிய வசதியில் பார்த்திங்கன்னா 100க்கு 99% பார்த்திங்கன்னா வாகனத்துக்கு ரெடி கேஷ், அதாவது பணம் கொடுத்து வாங்கக்கூடிய இடத்துல இல்லை. அது 101% இல்லை 1.5% தான் வாங்க. பாக்கி இருக்கக்கூடிய 98.5 இல்லை 99% பார்த்திங்கன்னா வாகனத்துக்கு வாகனத்துக்கோ இல்லை வேறு எதுக்கானது வந்து கடன் வசதியாக தான் போவாங்க.
கடன் வசதி போகும்போது அந்த சம்மந்தப்பட்ட நிறுவனத்தோட அந்த நிறுவனம் அந்த கடன் நிறுவனம் வந்து ஒரு ஒப்பந்தம் போட்டிருப்பாங்க. என்னென்னா, எங்களுடைய வாடிக்கையாளர் யாராக இருக்கட்டும், எங்களுடைய வாடிக்கையாளருக்கு அதை வந்து போட்டாங்கன்னா ஃபஸ்ட்டு அவங்களுடைய ஆதார் கார்டு, அவங்களுடைய பேன் கார்டு, பெர்மனண்ட் அக்கௌண்ட் நம்பர்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. அதோடது வங்கி பாஸ்புக் புத்தகம், அந்த வங்கியோட பரிவர்த்தனை புத்தகம் அல்லது வங்கியோட வரைவோலை. இது வந்து வரைவோலைன்னா வங்கியோட காசோலை. அது வந்து எப்படின்னா செல்லுப் அதாவது நிராகரிக்கப்பட்ட ஒரு இதை வந்து நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிக்கிட்டு தான் கொடுப்பாங்க. இது முதல் சம்மந்தப்பட்டது. அடுத்த சம்மந்தப்பட்டது பார்த்திங்கன்னா, சம்மந்தப்பட்ட நிறுவனத்திலிருந்து அங்கீகரிக்கப்பட்ட ஒரு விற்பனையாளர்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு அங்காடியிலிருந்து இருக்கக்கூடிய ஆட்கள் உங்களுக்கு போனோடனே நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் போனோடனே உங்களுடைய பெயர், முகவரி மற்றும் உங்களுடைய மொபைல் நம்பர்மாங்க, ஃபோன் நம்பர், அது உங்கள் அலைபேசி நண்பரை நீங்கள் வந்து கொடுத்துடணும். அதுக்கு உங்களுடைய ஒத்துழைப்பை நாங்கள் வந்து எப்போனா கால் பண்ணுவோம், அதாவது உங்களை எப்போனா அழைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் வைப்பாங்க. அடுத்த ரெஃபரன்ஸ், அதாவது உங்களோட சொந்தக்காரங்களோட நண்பர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய 2வது நம்பர் வாங்கிப்பாங்க. வாங்கிட்டு உங்கள்கிட்ட தெளிவாக சொல்லுவாங்க, நாங்கள் இந்த தேதியில் எப்போ வேணால் உங்களை கூப்பிடுவோம், நீங்கள் இருக்கிறன்னா உங்களுடைய இது போட்டிருக்கீங்க நண்பர்களுக்கோ இல்லை குடும்பத்தில் நாங்கள் அழைப்போம்னு சொல்லி அவங்கள்ட்ட ஒப்புதலை வாங்கிட்டு தான் அதை பண்ணுவாங்க. நீங்கள் அந்த நேரத்தை ஏதோ ஒன்று எடுத்துகிட்டு வந்தால் போதுன்னு சொல்லிட்டு நீங்கள் தலையாட்டிட்டு வந்துடுவீங்க. சரி, இது வந்து வந்துட்டு அப்புறமா அன்றைக்கி அப்புறம் பண்ணாங்க. அன்றைக்கி மறுநாள், சார் இந்தமாரி இதுலேருந்து கால் பண்ணியிருக்கோம், அதேமாதிரி ஃபோன் பண்ணி இந்த அங்காடியிலேருந்து இந்த நிறுவனத்துலேருந்து கால் பண்ணி பேசுகிறோம், நீங்கள் சம்மந்தப்பட்ட ஒரு இடத்த வந்து நீங்கள் பார்க்க வந்திருக்கேன், அது எந்த வேணா இருக்கட்டும், நாடு இருக்கட்டும், எது வேணா இருக்கட்டும், அதுக்கான வாகனத்துக்கு நீங்கள் வந்து வாங்கியிருக்கீங்க, ஸோ எப்போ நீங்கள் எடுக்கிறீங்க அப்படிவாங்க. சரிம்மா, நான் நாளைக்கு ஒரு வாரம், 3 வாரம், 1 மாதம் ஏதோ ஒன்று இருக்குங்க. சரி, இந்த காலகட்டத்தில் எதுக்கான நீங்கள் சார் அது பாட்டாக இருக்கட்டும், இப்போ நீங்கள் வந்து இந்த இடைப்பட்ட காலத்தில் நீங்கள் வந்து நாங்கள் எங்களுடைய நடைமுறை வந்து நாங்கள் பண்ணணும், அதுக்கான உங்கள் ஒப்புதல் வந்து ஆரம்பிக்கலாமான்னா சரி ஆரம்பிக்குன்னு சொல்லுவீங்க. அப்போ உங்கள் சம்மந்தப்பட்ட தகவல்கள் நாங்கள் கேட்போன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கேட்பாங்க. நேர்லையோ இல்லை ஃபோன் மூலியமாகவோ கேட்பாங்க. அதற்கப்புறமா அங்கே சிபில் சொல்லிட்டு இருக்கக்கூடிய இடத்துல சிபில் செக் பண்ணுவாங்க. சிபில்னா கிரெடிட் இன்ஃபர்மேஷன் பியூரோ இன்வெஸ்டிகேஷன் லீகல் ரிப்போர்ட்டுமாங்க. இதை வந்து சிபில் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கான இது வந்து பார்த்திங்கன்னா தகவல்கள் பார்த்திங்கன்னா 0 ±1 450 மேலே இருந்தால் தான் இது வந்து நல்ல ஒரு இது இருக்குங்க. இப்போ அதில் ஒரு சில மாற்றம் பண்ணி அந்த நேரத்துக்கு தகுந்தாப்புல அவங்க எந்த நேரத்தில் கடன் கொடுக்கக்கூடிய வாடிக்கையாளர் கணக்கு சம்மந்தப்பட்ட நிறுவனத்தினுடைய அங்கீகாரப்பட்ட ஒரு முகவரை முடிவு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வந்துட்டு அதனால் இவங்க வந்து கொடுப்பாங்க. அதுக்கு வந்து வாய்மொழியாக நீங்கள் வந்து எடுத்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது கொடுத்துருக்காங்க. ஸோ இதனுடைய அடிப்படையில் அவங்க வந்து ஒரு சிபில் செக் பண்ணி சிபிலுக்கான இதை வந்து ஸ்கோர், அதாவது உங்களுடைய இதை வந்து பார்த்திங்கன்னா தரம் எப்படி இருக்குன்னு சொல்லி அதுக்கான இதை வந்து அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனத்திலேருந்து வரும். இது வந்து மத்திய அரசால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு நிறுவனம். இந்த நிறுவனத்திலேருந்து உங்களுடைய தகவல்கள் அப் டு டேட் A to Z உங்களை பற்றி ஆ முதல் அக்கு வரை இருக்கக்கூடிய அனைத்து தகவல்களும் அதில் இருக்கும். ஏன்னா அதுக்கு மெயினாக பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டில் நீங்கள் என்னென்ன தகவல்கள் இருக்குன்னா உங்களுடைய பெயர், முகவரி, உங்களுடைய தகப்பனாரோ இல்லை பாதுகாவலருடைய முகவரிகள் இருக்கும். நீங்கள் எப்படி எந்த வீடு வச்சுருக்கீங்க, சொந்த வீடா வாடகை வீடா, இதை தகவல்கள் அனைத்து இருக்கும். நீங்கள் எதுவும் வங்கியில் எந்தெந்த வங்கியில் நீங்கள் வந்து கணக்கு வழக்கு பண்ணிகிட்டு இருக்கீங்க அந்த பரிவர்த்தனைகள், மற்றும் வந்து பார்த்திங்கன்னா எந்தெந்த இதில் நீங்கள் வந்து இணைச்சிருக்கீங்க, கேஸுக்கான அதாவது எரிவாயுக்கான எதுவும் வந்தீங்கன்னா இல்லை ரேஷன், அதாவது அங்காடிகளில், அதாவது
இந்த நுகர்பொருள் வாணிபுர கழகத்தில் முறைக்கக்கூடிய ரேஷன் கடைகளுமாங்க. அதில் நீங்கள் உங்களுடைய இதை வந்து நினைச்சிருக்கீங்கன்னா சொல்லி அங்காடிகளில் எந்தெந்த அதெல்லாம் தகவல்களும் இருக்கும். மேலும் வந்து உங்களுக்கு என்னென்ன முறையில் இருக்கீங்கன்னா, நீங்கள் எந்த விதமான ஓட்டுநர் வச்சுருக்கீங்களா, இல்லை எதுவும் இப்போ வங்கி சம்மந்தப்பட்ட தகவல்கள் வச்சுருக்கீங்களா, இல்லை உங்களுக்கு விமான சேவைகள் இருக்கக்கூடிய இடத்துல பார்த்தீங்கன்னா கடவுச்சீட்டு வைக்கணும், எல்லா தகவல்களும் அந்த ஆதாரில் இருக்கும். அந்த ஆதார் மூலிமா அவங்க வந்து பர்மனெண்ட் அக்கௌண்ட் இன்கம் வருமான வரித்துறைகள் இருக்கக்கூடிய ஒரு இதில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ரெண்டையும் ஒப்பிதப்படி தான் இந்த ரிப்போர்ட் இந்த ஏஜென்சி அதாவது முகமையிலேருந்து ஒரு இதை கொடுப்பாங்க. ஸோ இதை வச்சு அவங்க வந்து நடைமுறைகளை நடத்தி உங்களுக்கு கொடுக்கலான்னு சொல்லி வந்ததுக்கப்புறமா உங்களுக்கு சார் மாரி நீங்கள் என்றைக்கு எடுக்கிறீங்க, நான் இந்த தேதி எடுக்கிறேங்க, சரி சார் நாங்கள் எல்லாம் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. இல்லை சார் நாங்கள் எல்லாம் பார்த்தோன்னா நான் வந்து எங்களுடைய வங்கி தரப்பில் நாங்கள் வாங்கிக்கிறோம், அவங்களோட இதில் வந்து நான் ப்ரெஸ் பண்ணியிருக்கோன்னு சொல்லிட்டு சில ஆட்கள் கொடுப்பாங்க. இது நடைமுறையாக போயிட்டுருக்கு. இதுக்கு அப்புறமா தகவல்கள் அதாவது சிபில் செக் பண்ணக்கூடிய சிபில் ஒப்பிடப்படக்கூடிய அதுக்கான தகவல் தொகையை வந்து உங்களுடைய இஎம்ஐ முதல் மாத தவணையிலிருந்து எடுத்துப்போம். வேறு நடைமுறை சார்ஜர் டாக்குமெண்ட் அதாவது அந்த நடைமுறை விண்ணப்பங்களுக்கான தகவல் பட்டாளங்கள் மற்றும் அந்த முகவருக்கான இதை எல்லா செலவுகளும் அடிப்படையாக ஒரு ப்ராசஸிங் ஃபீ அதாவது நடைமுறை கட்டணங்கள்னு சொல்லி அதுக்கான தகவலும் கொடுக்கும்னு சொல்லி இதுவும் முதல் மாதத்தில் வரும்னு சொல்லி கொடுப்பாங்க. இதற்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா டாக்குமெண்டேஷன் சார்ஜஸ் புதுசாக போடுறாங்க. சர்வீஸ் சார்ஜஸ் போடுறாங்க. டாக்குமெண்டேஷன் சர்வீஸ் சார்ஜஸ் அதாவது விண்ணப்பத்திற்கான நடைமுறைக்கான ஒரு சேவை உட்பட்ட சேவைகள் விண்ணப்ப தொகைன்னு சொல்லி கொடுக்குறாங்க. அது ஒரு சில நிறுவனங்கள் எடுத்துக்கிட்டு இருக்குது. இதெல்லாம் சேர்ந்து தான் முதல் மாதம் தகவல் எடுக்கும். அதில் ஒரு சில நிறுவனங்கள் பார்த்திங்கன்னா எந்த வங்கியை நீங்கள் இது போட்டிங்கன்னா அந்த வங்கியில் சார்ந்து இருக்கக்கூடிய இடத்துல அப்பே என்னைக்கு கொண்டு இதை செக்கையோ இல்லை அதாவது இந்த காசோடையோ இல்லை வேறு ஏதாவது சம்மந்தப்பட்ட அந்த தகவல் ஒன்று போட்டிங்கன்னா அடுத்த நாளே அதை எடுக்கான நடைமுறையை தொகையை எடுத்துருவாங்க. இது சம்மந்தப்பட்ட இடத்துல ஒரு சில இடத்துல நிறுவனங்கள் பார்த்திங்கன்னா உங்களுடைய முதல்மான தகவலை தான் கொடுப்பாங்க. இது நடைமுறையில் இருக்கும். சரி, முதல்ல நீங்கள் வாகனம் ஏதோ ஒன்று எடுக்க இரு சக்கரமோ 4 சக்கரமோ இல்லை சரக்குந்தோ ஏதோ பேருந்தோ ஏதோ ஒன்று எடுக்க போனீங்கன்னா எடுக்கும் போது எடுத்து ஷோரூம் வந்து இறங்கும். அப்பயே உங்களுக்கான காப்பீடு போட்டுடணும் கண்டிப்பாக. இது மத்திய அரசு அறிவுறுத்தக்கூடியது. தோராயமாக மினிமம் அதாவது குறைந்தபட்ச இது வந்து பார்த்திங்கன்னா 3ஆம் தரப்பட்ட நாட்கள் அதை என்ன எடுக்க போகிறீங்க அது முதல் பாட்டி. 2வது பார்த்தீங்கன்னா யார் வண்டியோட அந்த சம்மந்தப்பட்ட இதனுடைய உரிமையாளர் அவர் 2வது பார்ட்டி. 3ஆம் தரப்பட்ட ஆட்கள்னால் அது வந்து எதிர் தரப்பு இருக்கக்கூடிய ஆட்களாக இருக்கலாம். இங்கே உங்கள் கூட சம்மந்தப்பட்ட 3ஆம் தரப்பட்ட ஆட்களை உங்கள் கூட வரக்கூடிய ஆட்களாக இருக்கலாம். இல்லை உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய 3ஆம் தரப்பட்ட ஆட்கள் யார் வேணால் இருக்கலாம். இதெல்லாம் 3ஆம் தரப்பட்ட நபர்களுக்கு போகக்கூடிய இருக்குது. அது ஒரு சில இதில் பார்த்திங்கன்னா அவங்க நிறுவனத்தை பொறுத்து இது மாறும். ஸோ இது வந்து 3ஆம் தரப்பட்ட நபருக்கான காப்பீடும் தோராயமாக குறைந்தபட்சம் 5 வருஷம் இருக்கும். 3ஆம் தரப்பட்ட ஆட்களுக்கும் 2ஆம் தரப்பட்ட ஆட்களுக்கும் 1 வருடக்கான காப்பீடை கொடுப்பாங்க. அப்படி ஒரு நிறுவனம் தான் நான் 4 சக்கர வாகனத்தை எடுத்து அதற்கான அதை வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துட்டேன். 2வது அவங்க அந்த அந்த காப்பீடு சொல்கிறது பார்த்திங்கன்னா உங்களுடைய பம்பர்லேருந்து அடுத்த பம்பர் அதை பம்பர் டு பம்பர் முதல் முன்பக்க பம்பர்லேருந்து பின்பக்க பம்பர் வரைக்கும் நாங்கள் வந்து காப்பீடை உறுதிப்படுத்தணும்னு சொல்லுவாங்க. அதற்கான காம்ப்ரஹென்சிவ் இன்சூரன்ஸ் முழு விதமான காப்பீடு நான் கொடுப்பேன். அதை பகுதியில் காப்பீடு மேக்ஸிமம் என்ன பண்ணால் பார்த்திங்கன்னா காம்ப்ரஹென்சிவ் முழு காப்பீடு தான் கொடுப்பாங்க. அதேமாரி ஒரு நிறுவனம் தான் நான் எடுத்துகிட்டு வந்தேன். ஒரு பிரபலமான ஒரு கார் நிறுவனம். இது வந்து ஒரு மிகப்பெரிய இந்தியாவுடைய மிகப்பெரிய வங்கி சார்ந்த ஒரு நிறுவனத்தினுடைய இதை வந்து காப்பீடு நிறுவனத்தோட இவங்க ஒப்பந்தம் போட்டிருக்காங்க இந்த சம்மந்தப்பட்டது. அப்போ எனக்கு ஒரு சில இடத்துல பார்த்திங்கன்னா வாகனத்திற்கான 4 சக்கர வாகனம் எடுத்துக்கலாம். 4 சக்கர வாகனம் விபத்துக்குள்ளாகுது ஒரு சில காரணங்களால். அப்போ வந்து சொல்கிறாங்க, நீங்கள் எப்படி போனீங்க, எப்படி வந்தீங்க, எது கட்டை எடுத்து உடச்சிங்களா, இல்லை வேறு எதுவும் பண்ணீங்களா, சீட் பெல்ட் போட்டுருந்தீங்களா, வண்டி லாக் ஆகலாம், இவ்வளோ கேள்விகள் வருது.
சரி அந்த கேள்விலாம் கொடுத்து அவங்க சொல்கிற மாதிரி காப்பி எஃப்ஐஆர் காப்பியோ இல்லை சிஎஸ்ஆர் காப்பியோ வாங்கி கொடுத்தோம். அதுக்கான தகவல்களும் நாங்கள் இப்போ காவல் நிலையத்துலேருந்து இருக்கக்கூடிய இடத்துல வாங்கி அதுக்கப்புறமா உங்களுடைய பேன் கார்டு ஆதார் கார்டெல்லாம் வச்சு வண்டியோட ஃபோட்டோ இதெல்லாம் ஃபோட்டோ எடுத்து உளுந்த தீபாவளித்து பக்கத்தில் என்ன சாப்பிட்டு ஆட்கள்லாம் கொடுத்து எடுத்துகிட்டு வந்து சரி எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாச்சு. சம்மந்தப்பட்ட நிறுவனம் என்ன சொல்லுதுன்னா, சார் நீங்கள் இப்படி பண்ணியிருக்கீங்க, நீங்கள் இப்படி பண்ணியிருக்காமே அப்படின்னு சம்மந்தப்பட்ட நிறுவனத்துடைய அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஆட்கள் சொல்கிறாங்க. அதாவது காவல்துறையிட்ட எந்த வேலையை கொடுத்தாலும் அவங்க வேலையை தான் பார்ப்பாங்க. அவங்கள்ட்ட போய் நம்ம இப்படி பண்ணியிருக்கோம்னா அதை அப்படியே மொத்தம் தூக்கி போட்டுக்கிறாங்க. இது சம்மந்தப்பட்ட நிறுவனத்துக்கும் தெரிஞ்சும் சில ஆட்கள் பண்ணாங்க. அப்புறம் ஒரு சில இடத்துல பார்த்திங்கன்னா வந்து சில இடத்துல தகவல்கள் முன்னுக்கு பின்னமாக சில தகவல்கள் வருது. அது எல்லாத்தையும் பண்ணால் கடைசியாக இது பண்ணலை அது பண்ணலை இது பண்ணலை நீங்கள் தான் ஃபார்ம் ஃபில்லப் பண்ணி கொடுத்துட்டு போகணும், அதாவது விண்ணப்பம் பூர்த்தி பண்ணி கொடுத்துட்டு போகணும்னு சொல்ல தகவலை ஏமையே தூக்கி படிய போட்டான். எல்லாத்தையும் கேட்டால் ஏன் நான் வந்து விண்ணப்பத்தை பூர்த்தி பண்ணி கொடுக்குறேன், இல்லை சார் நாங்கள் பண்ணிக்கிறோன்னு சொல்லி சைன் மட்டும் வாங்கினேன், அதாவது கைப்பை மட்டும் வாங்கினேன், நீ வந்து இப்போயே என்கிட்ட மாற்றி பேசுகிறேன்னா என்னையா ஆச்சுன்னு கேட்டால், இல்லை சார் அது அப்படி சார் இது இப்படி சார் விசாரித்து பார்த்தா அந்த பையன் எந்த விதமான இதை வந்து சொன்னால் முழுமையாக என்னட்டு பணத்தை மட்டுமே வாங்கிக்கிட்டேன் சார், பணத்தை கட்டிடுங்க உங்களுக்கான தகவல் நீங்கள் அதை வந்து இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணி வாங்கிக்கலான்னு சொல்லி தப்பி கழிச்சுட்டு இருந்தேன். ஒரு கட்டத்தில் பொறுமை இழந்த நான் விசாரிக்கும் போது அவன் சில தவறெல்லாம் பண்ணியிருந்தான். அந்த தவறுக்கான பதில் நான் வாங்கிடுவேன். சார் காம்ப்ரஹென்சிவ் இன்சூரன்ஸ் என்ன சார் அப்படின்னு கேட்டேன். பம்பர் டு பம்பரில் என்ன பண்ணாலும் அதுக்கு தான் சரி சார் விண்ட்ஷீட் அதாவது ஃப்ரெண்டு முகப்பக்கூடிய கண்ணாடி உடைஞ்சி போயிடுச்சு, இந்த விபத்துக்கான காப்பீடுக்கான கொடுப்பீங்களான்னு. இல்லை சார் வராது அப்படின்னா என்ன காரணத்தினால் வராதுன்னா நீங்கள் வந்து சீட் பெல்ட் போட்டிருப்பீங்க, அப்போ கண்டிப்பாக உங்களுடைய நெத்தி இப்போ இருக்காது, அப்போ யாரோ ஒரு இதை வந்து ஏதோ கல்லோ இல்லை சரிங்க சம்மந்தப்பட்ட நபர் இறந்தால் தான் விபத்து காப்பீடு கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்டால் இல்லைங்க அப்படிலாம் இல்லைங்க, பம்பர் டு பம்பர்னு என்னையா காப்பீடுனா இல்லை சார் பம்பர் டு பம்பர்னா அதுதான் வரும், ஆனால் இந்த இதில் நீங்கள் போடல அது கம்ப மாட்டோம். விசாரித்து பார்த்தா என்னென்னா சம்மந்தப்பட்ட நிறுவனம் வந்து அதை இருக்கக்கூடிய அதிகமான விபத்து காப்பீடு வரனால அவங்க அந்தடைய காப்பீடுக்கான வகைகளை இந்த இதை கழிச்சிட்டு இருக்காங்க. இதை எந்த ஒரு நிறுவனமும் சொல்லலை. இது வந்து வாகனத்தை சரி பண்ணும் போது எனக்கு வந்த தகவல்கள் அடிப்படையாக நான் சொல்லிகிட்டு இருக்கேன். மேலும் வந்து அந்த ஃப்ரண்ட் கண்ணாடியே வராது சார். அப்புறமா விசாரித்து பார்த்தா என்னங்கிறதுனா நீங்கள் போய் மரத்தில் மூதி அதை வந்து ஃபோட்டோ எடுத்து அதாவது புகைப்படத்தை எடுத்து அந்த புகைப்பட நகரை எடுத்து எனக்கு கொடுத்தாதான் இதுக்கான காப்பீடு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி தகவல்கள் வருது. ஒரு நிறுவனத்திலேயே இவ்வளோ பிரச்சனை இருக்குது. சரி இதுதான் இப்படி இருக்குன்னா சரி ஹெல்த் இன்சூரன்ஸ் அதாவது உடல்நல சார்ந்த இது காப்பீடு போடணும், அதுலேயும் சில பிரச்சனைகள் இருக்குது. அதை அடுத்த பகுதியில் இந்த வீடியோ தொடர்ச்சியாக பார்ப்போம்னு சொல்லிட்டாங்க. ஸோ மக்களாகிய தான் நம்மளுடைய உரிமை அந்த காப்பீடுக்கான ஏன்னா நீங்கள் ஷோரூமை விட்டு அந்த இறக்கும் போதே இதெல்லாம் போட்டால் தான் அதாவது 12 வருஷம் லைஃப் டைம் டேக்ஸு 12 வருஷத்துக்கான ரோட் டேக்ஸ் கட்டிடணும். அது ரோடு இருக்கோ இல்லையோ கட்டிடணும். நடைமுறை ப்ராசஸை இருக்கக்கூடிய தொகைகளை எடுத்துருவோம், சிபில் செக் பண்ணக்கூடிய தொகையை எடுத்துருவோம், முதல் தொகையை எடுக்கக்கூடிய இடத்துல எடுத்துருவோம். மாதம் 2ஆம் தேதியோ 3ஆம் தேதியோ சொன்ன தேதி நாங்கள் பணம் எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ 3 மாதம் வந்து பார்த்திங்கன்னா 3 முதல் 3 இஎம்ஐ சம்மந்தப்பட்ட அந்த முதல் இஎம்ஐ கண்டிப்பாக அந்த சம்மந்தப்பட்ட முகவர் பொறுப்பு, 2 மற்றும் 3 வந்து சம்மந்தப்பட்ட ஷோரூம் பொறுப்பு. ஸோ அதனால் 3 கழுதம் 4ஆவதுலேருந்து ஸோ இதெல்லாம் வச்சு தான் ஏன்னா லாங் டேர்மாக போடக்கூடியது 12 வருஷம் எதுவும் இருந்தாலும் இன்னையோட முடிய போடுறதுனா லாங் டேர்மாக போடுறது தான். ஸோ அதெல்லாம் மனசில் வச்சு போடணும். 2வது எதுக்கான நீங்கள் வந்து விபத்தை கிளைம் பண்ணிங்கன்னா அதுக்கெல்லாம் தெளிவாக கேட்டுவேன். இந்த இருக்குது இந்த இது இருக்குது இந்த இது இருக்குன்றது ஃபாஸ்டேக் உட்பட எல்லாத்தையும் வாங்கிட்டு தான் இறக்குறாங்க. இதுக்கான இதை வந்து போடுனா இல்லை சார் வராதுன்னா எதுக்காண்டி வராதுங்க அதுக்கான இதை என்ன சார் அப்போ வந்து சில ஆட்கள் மூலிமா தகவல்கள் வெளில போகிறதுனா நீங்கள் வந்து அந்த விபத்து காப்பீடுன்னா சம்மந்தப்பட்ட ஒரு இடத்துலையோ இல்லை வேறு எந்த ஒரு மரத்துலையோ மோதினா மட்டும்தான் மோதி அதை வண்டியோடு நீங்கள் வந்து புகைப்படம் எடுத்து கொடுத்தா மட்டும்தான்
அதுக்கான கிளைம் வரும். இது எந்த ஒரு நிறுவனமும் சொல்லாத விஷயமா இருக்குது. ஸோ இதெல்லாம் மக்களாகிய நம்ம தான் விசாரணைச்சு விழிப்புடன் இருந்தால் தான் நம்மளுக்கான தொகைகள் வந்து சேரும். சரி, இது முதல் மாதம் கொடுத்தனா முதல் மாதம் கொடுப்பேன். சரி, 2ஆம் தரப்பு நம்ம போனால் அது வேறு மாரி போகும். ஸோ இதில் ஏற்பட்ட இடத்துல பார்த்தீங்கன்னா இல்லைங்க வராதுங்க அப்படின்னா ஒரு வருஷம் ஒரு வாட்டி தான் காப்பி கொடுப்போம் அப்படின்னா. ஆனால் அதுக்கான என் நம்பர் ஆஃப் டைம், அதாவது எத்தனை வாதி வேணால் நீங்கள் வந்து ஒரு வருஷத்தில் கிளைம் வாங்கிக்கலாம். அது எடுத்த பிரச்சனை. ஆனால் அது வந்து சம்மந்தப்பட்ட நிறுவனத்துடைய பொறுப்பு. ஸோ இதனால் நம்ம புரிஞ்சு நம்மளுக்கு தேவையான இதை வந்து கேட்டுட்டு இருக்கிறோன்னா சில பிரச்சனைகள் வருங்கிறது ஏன்னா சார்ந்த ஒரு சில தகவல்களை சொல்லியிருக்கேன். ஏன்னா எனக்கு வந்து எல்லாத்தையும் கொடுத்தக்கூடிய இடத்துல ரெண்டுக்கு ரிஜெக்ட் ஆகும். ஒன்று டோர் வராதுங்க, ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பேக் டோர் வராதுங்க, ரெண்டாவது வந்து விண்ட்ஷீல்டு அதாவது கண்ணாடி ஃப்ரண்ட்டு கண்ணாடி வராதுங்க, கண்ணாடி எது முன்னா வராதுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதையும் ஃப்ரண்ட்டு டோருக்கான இதை அமௌண்ட் தகவல்கள் வாங்கிட்டேன். ஆனால் கண்டிப்பாக இந்த மிரர், அந்த ஃப்ரண்ட் மிரரோ இல்லை பேக் பின்னாடி இருக்கக்கூடிய கண்ணாடியே உடைஞ்சிச்சுன்னா அதை வந்து நான் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி அழுத்தம் சொல்லக்கூடிய கம்பெனி இந்த அளவுக்கு இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம விழிப்புணர்வாக இருந்து என்னென்ன பிரச்சனைகள் வேணும் இதெல்லாம் சொல்ல மாட்டாங்க ஷோரூமில். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு எடுங்க அப்படிங்கிறது தான் என்னோட தனிப்பட்ட கருத்து. இதனால் எனக்கு சில தகவல்கள் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான மனப்பிரச்சனைகளை சம்பாதிச்சேன், அதிகமான ப்ராப்ளத்தை வந்து வந்துச்சேன், அதிகமான பணப்பொருள்களை இதெல்லாத்தையும் சேர்த்து தான் ஒரு மிகப்பெரிய ஒரு இதை கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறத சொல்லிட்டு இருக்கிறேன். அடுத்த தகவல்களை உடல்நலம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்குது, என்னென்ன விதமான காப்பீடுகள் இருக்குது, அதற்கான எப்படியெல்லாம் கிளைம் பண்ண வந்து அதை வந்து தட்டி கழிப்பாங்க இந்த காப்பீடு நிறுவனம், அதற்கான தீர்வுகள் என்னங்கிறத பின்னாடி பார்ப்போம். இப்போ இந்தமாரி விபத்து காப்பீடு, வாகனத்துக்கான காப்பீடுகள் கிடைச்சின்னா அதை எப்படி நீங்கள் வந்து திருப்பி வாங்கணுங்கிறது இதை வந்து சொல்லிட்டேன். ஸோ இதுக்கான தீர்வுகள் என்னன்னா அந்த சம்மந்தப்பட்ட நிறுவனத்துடைய ஆம்புட்ஸ்மேன், அதாவது காப்பீடுக்கான ஒரு குறைதீர் அலுவலர் இவர்கிட்ட சம்மந்தப்பட்ட நிறுவனத்தில் சொல்லிவிட்டு என் தகவல்களும் பண்ணனா அதிலே 30 நாட்கள் முன்னாடி சம்மந்தப்பட்ட அலுவலர்கிட்ட போய் நீங்கள் உங்களோட காப்பீடு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் தகவல்கள் இருக்குது. ஆனால் தகவல்களில் வந்து பார்த்திங்கன்னா இந்த நான் சொன்ன சில விஷயங்கள் அடங்காது. அது எதுக்கான தீர்வுகளை நான் பின்னாடி கொடுத்துருக்கேன். ஸோ வண்டியில் இருக்கக்கூடிய அதாவது ஃப்ரண்ட்டு கண்ணாடி, 4 சக்கர வாகனத்தில் இருக்கக்கூடிய கண்ணாடியை போயிடுச்சுன்னா என்ன கிளைமு, அடுத்த 2 சக்கர வாகனத்தை என்னென்ன பிரச்சனை பண்ணால் அதுக்கான கிளைம் எல்லாம் ப்ராடக்ட் ரெடிமெண்ட் கொடுத்தா தான் செட்டில்மெண்ட் கொடுப்பாங்க இந்த சம்மந்தப்பட்ட நிறுவனம். ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து வாகனங்களை எடுக்கலாம் அப்படிங்கிறத பரிந்துரை பண்ணுறேன். பரிந்துரை பண்ணும்போது தெளிவாக என்னென்ன இது வந்து காப்பீடு கிடைக்கும், எதுக்காக காப்பீடு கிடைக்காது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு எடுங்க அப்படிங்கிறத ஒரு இதை வந்து வைக்கிறேன். நண்பர்கள் நிறைய பேர் வீடியோக்கள் பார்க்குறீங்க, அதில் நண்பர்களுக்கு தேவையான தகவல்கள் இதில் இருக்கலாம். அந்தமாரி ஆட்கள் யாரும் பாதிக்கப்பட்டுன்னா சம்மந்தப்பட்ட ஆட்கள்கிட்ட கொடுத்து அவங்களையாவது இந்த மாதிரி இறப்புகளுக்கான இதை வந்து வீடு கட்டுறதுக்கான ஒரு இதை கொடுத்து வீடியோ போட்டு முடியும்.